கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இதனால் செய்திக்கு ஆதாரமாக கில்கால் என்ற தலைப்பை வைத்து பேச நான் வாஞ்சிக்கிறேன். அருமையானவர்களே, யோசுவா 5வது அதிகாரம் 9வது வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படும். அருமையானவர்களே, எகிப்தில் ஜனங்கள் பட்ட வேதனை போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில பாடுகள் வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வேதனைகளை, நிந்தைகளை என் தேவன் இன்று உங்கள் மீதிலிருந்து புரட்டி போடுகிறார். அவர் அந்த வேதனையும் நிந்தையும் எகிப்து ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து புரட்டி போட்டதினால் அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படும் என்றார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இந்த செய்தியை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நிந்தையோடு காணப்படுகிறீர்களா? கண்ணீரோடு காணப்படுகிறீர்களா? கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கில்கால் என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். கில்கால் என்று சொன்னால் நிந்தையை அவர் துடைத்து போடும் நாளை எண்ணி அந்த இடத்திற்கே கில்கால் என்று பெயரிட்டார்கள். நீங்கள் வசிக்கிறதான உங்கள் இடத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வீட்டிற்கு என் தேவன் பெயரை சூட்டுகிறார். நீங்கள் கில்கால் என்று அழைக்கப்படுவீர்கள். நிந்தையை துடைத்து போடும் ஒரு வீடாக மாற்றப்படுவீர்கள் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.